ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு முக்கியமான டேல இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். பிசிக்ஸ் சென்டம் சேலஞ்ச் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு டே 11. இந்த டே 11ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா ரிவிஷன் மட்டும் தான் பண்ண போறோம். இந்த ரிவிஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டரோட ரிவிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நம்ம என்னெல்லாம் கேள்விகள் படிச்சோமோ அந்த கேள்விகள் எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ண போறோம். ரிவிஷன் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எந்த அளவுக்கு ஒரு டாபிக்கை மறுபடியும் பார்க்குறோமோ அந்த அளவுக்கு அந்த டாபிக் நமக்கு ரொம்பவே நல்லாவே புரியும் அப்படின்றது தான் ஒரு மறைக்க முடியாத உண்மை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு 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 இடமே, அதாவது தெரியாத ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட கூகுள் மேப் இல்லை, எதுவுமே கிடையாது. இப்போ நீங்க அந்த இடத்தை எப்படி ரீச் பண்ணுவீங்க? நீங்க போற வழியில ஒவ்வொருத்தர்கிட்டையும் இந்த இடத்துக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி தான் நீங்க கேட்க முடியும். ஸோ ஒவ்வொருத்தர் டைரக்ஷன் சொல்லுவாங்க. அந்த டைரக்ஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபைனலா நீங்க ஒரு அடைய வேண்டிய அந்த டெஸ்டினேஷனை போயிட்டு அடைஞ்சிருவீங்க. கரெக்டா? ஸோ இதே இடத்துக்கு மறுபடியும் நீங்க ரெண்டாவது தடவை போகும்போது முதல் தடவை ஒரு 10 பேர்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா ரெண்டாவது தடவை வெறும் 2 பேர்கிட்ட கேட்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா மூணாவது தடவை நீங்க யாருக்கிட்டையும் கேட்க வேண்டாம், நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துக்கு போக ஆரம்பிச்சிருவீங்க. நாலாவது தடவை நீங்களே புதுசான ஒரு ஷார்ட் ரூட்டை கண்டுபிடிப்பீங்க. இதுதாங்க ரிவிஷன். ஸோ நம்ம ஒரு டாபிக்கை எந்த அளவுக்கு மறுபடியும் ரீகேப்சுலேஷன் பண்றோமோ அந்த அளவுக்கு அந்த கான்செப்ட் நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால தயவு செஞ்சு ரிவிஷனை மட்டும் மறந்துடாதீங்க. உங்க கிளாஸ்ல இருக்கக்கூடிய டாப்பர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு சர்டைன் ஸ்டேஜ் வரைக்கும் தான் படிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய கம்ப்ளீட் ஸ்கெடியூல் பாத்தீங்கன்னா ரிவிஷனை பேஸ் பண்ணனாதான் இருக்கும். நீங்க ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு மறுபடியும் பண்றீங்களோ உங்க பிரெயினுக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பதிஞ்சிடும். அப்போ பிரெயினுக்கு முக்கியமான விஷயம் பதிஞ்சிருச்சு அப்படின்னா போதும், நீங்க நெக்ஸ்ட் டைம் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. அதை பார்த்தாலே யூ வில் கம் டு நோ இதுதான் ஆன்சர், இதுதான் ஸ்டெப், இதுதான் டயக்ராம், இதுதான் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால மறக்காம இந்த டே 11 பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நம்ம பார்த்த எல்லா கேள்விகளும் 2 மார்க் ஆகட்டும், 3 மார்க் ஆகட்டும், 5 மார்க் ஆகட்டும், எல்லா கேள்விகளையுமே ஒரு ரிவிஷன் பண்ணிடுங்க. ஸோ ரிவிஷன் ரொம்ப 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 முக்கியம். லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அவங்க எதிர்பார்த்த மார்க் வாங்க முடியாம இருக்காங்க. ஸோ நீங்க குவார்டர்லி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க. சின்ன எக்ஸாம் தான், ஆனா சின்ன விஷயம் நம்ம பண்ணும்போது தான் அதோட ரிசல்ட்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். 5 சாப்டர் படிச்சாலும் 5 சாப்டர் பக்காவா படிக்கணும். இன்னைக்கு முதல் சாப்டரை ரிவைஸ் பண்ணுங்க. டே 10 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோக்கு கீழே மறக்காம சொல்லுங்க. அடுத்து நம்ம 4 and 5 முடிச்சிட்ட பிறகு ப்ராப்ளம்ஸை நம்ம சேலஞ்சிங்கா பார்க்க போறோம். அதுலயும் முக்கியமான ப்ராப்ளம்ஸை மட்டும் சேலஞ்சிங்கா பார்க்க போறோம். தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.